படம் அந்தருங்க பாதி உழைச்சிருக்காரு. பாதி உண்மையாக சொல்கிறேன், படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிவு உழைச்சிருக்காரு. சேத்தன காமெடி அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ரோஜா மேடம் சூப்பர். எப்படி ஒரு ஆக்டிவாக நடிக்க முடியுமோ அப்படி நடிச்சிருக்காங்க. அருமை. படம் ஃபுல்லாகவே சூப்பரு. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா நல்லா வந்திருக்கு படம். சூப்பர். உண்மையாகவே இந்த மாதிரி படம் புதுசாக வருதுன்னு தெரியல. ஒரு பெரிய ஹீரோ நடிச்சா அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. வெரி 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 குட் ஃபிலிம். பாரி சூப்பர், பாரி சூப்பர் ப்ரோ. படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். அண்ட் பெரம்பூரை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. பெரம்பூர் 70 ஃபீட் ரோடு, நிறைய ஏரியா, இந்த சரௌண்டிங் எல்லாமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக இந்த லவ், அந்த கேஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. அண்டு பசங்க அம்மா பசங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசினா தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அண்டு கிளைமேக்ஸ் சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டாக இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருந்தது. நல்லா சிரிச்சிட்டு இருந்தோம். நல்லா ஃபேமிலியோடு பாருங்கள். சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப உங்களுக்குமே எந்துவாக இருக்கும், சிரிச்சிட்டே இருப்பீங்க, ஜாலியாக இருக்கும். எல்லோரும் ஃபேமிலியாக பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். சூப்பராக இருந்தது. எல்லோரும் தேட்டர் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும், சிரிச்சினே இருக்கலாம். லாஸ்ட் 20 மினிட்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜ் இருக்குது, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் தேட்டர் பாருங்கள். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. இந்த பிஸி லைஃப்பில் சூப்பராக அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல் காமெடி தான். நம்ம ஃபுல்லாக சிரிச்சு செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது நல்லா இருக்கு? ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் ஃபுல் ஃபன் கண்டென்ட். டைலாக்லாம் செம்மையாக இருக்குது. டைலாக் நல்லா சூப்பராக எழுதியிருக்காங்க. நல்லா காமெடியாக எழுதியிருக்காங்க. எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுவும் ரோஜா மேம் சூப்பராக செம்மையாக நடிச்சிருக்காங்க. இதில் இந்த மூவியில் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜாதி பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பசங்களோட வாழ்க்கை தான் முக்கியம், நம்ம கேஸ்ட்டோ இல்லை இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, அவங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியன்ற மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. அது நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. காமெடி கண்டென்ட்டோட சேர்த்து நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் சாமியாக அவரது தான் சரியான. அவருடைய அந்த ஸ்பீச் தான் சூப்பராக இருந்துச்சு. அதாவது லாங்குவேஜ் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம அதை கேட்டதே கிடையாது. எந்த மூவியில் எதுலேயும் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மலையாளம் பேசுகிற மாதிரி கூட மலையாளம் தமிழ்லாம் கூட நம்ம கேட்டிருக்கோம். பட் பெங்களூர் தமிழ் நம்ம கேட்டதே இல்லை. இதான் ஃப்ரெஷ்ஷாக நான் கேட்குறேன். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க படம். லவ் தான். ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பாட்டில் ஒரு வரி ஒன்று வந்துச்சுங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. டைம் இருந்துச்சுன்னா அதை நான் சொல்கிறேன். அதில் எக்ஸாக்ட் அந்த வரி ஞாபகம் இல்லை. என்ன அப்படின்னா, சேர்ந்து வாழும் உள்ளங்கள் தானே, அது ஏதோ மாதிரி ஒரு சூப்பராக ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் பார்க்கணும். சேத்தனுக்கும் அதுக்கப்புறமா ரோஜா மேனுக்கும் காம்பினேஷனில் சாங் வருது. நல்லா இருந்துச்சு படம். ரெண்டுமே நல்லா இருக்குங்க படம். எதுவுமே பிரித்து பார்க்குறதுக்குல நல்லா இருக்கு. இல்லை, நாங்கள் எல்லாருமே பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். எல்லாமே எங்களுடைய மெமரிஸ் எல்லாமே ரீகேதர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேலே செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருடைய காமெடி. சரியா போகலன்னு சொல்ல முடியாதுங்க. படம் சரியான ப்ரொமோஷன்ஸ் இல்லை அந்த படத்துக்கு. பட் இந்த படத்துக்கு அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் படம் ஒரு பெரிய ஒரு அட்ரஸாக இருந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் படம் பார்க்குறதுக்கு வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். டோட்டலாக ஒரு கான்ட்ராஸ்டாக பார்க்கலாம். பாரியை நீங்கள் ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்ததுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேரக்டரும் பாரியை வெறும் ஆர்டிஸ்டாக பார்க்காம ஒரு டேரக்ஷன்லேயே ஒரு எக்ஸ்ட்ரானரி மூவி எடுத்திருக்காரு அவர். படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு சார் உங்களுக்கு பர்டிகுலரா படத்தில் இல்லை மூவி லவ் மூவி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது எப்பயுமே லவ்னா சும்மா சண்டை இது மாதிரி போகிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அம்மா அப்பாவோட சேர்த்து பண்ணுறதுக்காக, அவங்க ஃபேமிலியில் ஸ்ட்ரகிள்ஸு, அவங்க அப்புறம் அவங்க அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ் மாற்றுறது நல்லா ஒரு டிஃப்ரெண்ட். கேஷ் ப்ராப்ளம் பற்றிலாம் சொல்லலை. அவங்க குறிப்பிட்ட கேஸ்ட்ல அவங்க இருக்காங்க. அவங்க கேஸ்டோட கேஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அன்பே டயானான்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதாவது பொருத்தமா ஏதாவது இருக்கா இல்ல படத்துல எப்படி? இல்ல, அது இந்த டயலாகா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா படத்துல அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ரிவீல் பண்ண விரும்பல. டயானாங்கிற வார்த்தை யாரு யூஸ் பண்ணுவாங்க, யாரு வைப்பாங்கன்னு தெரியும் நமக்கு. அந்த மாதிரி தான் ஹீரோயின் இருக்காங்க. ஆக்சுவலா அதுக்கு தான் வச்சிருக்காரு. அது அந்த பழமையான விஷயங்கள் ஏதாவது காமிச்சிருக்காங்களா? ஏன்னா இது ஆங்கிலோ இந்தியன் மாதிரி போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதனால பெரம்பூரை பத்தி இன்னும் டவுட் நல்லாவே காட்டிருக்காங்க. ஆக்சுவலா நல்லா பண்ணியிருக்காங்க பெரம்பூர். இப்போ இருக்கிற முதல்வருக்கு ஏதாவது இதுல ரிலேட்டடா ஏதாவது விஷயம் இருக்கா படத்துல? யாருக்கு? இப்போ இருக்கிற சிஎம்க்கு? இல்ல அதை பத்தி எல்லாம் ஒண்ணு. அரசியல் சூப்பரா இருக்கு. நல்ல ஸ்டோரி இல்லை இது உங்களுக்கு படத்துல? லவ் ஸ்டோரி நல்லா கொண்டு போயிருக்காங்க.
பெரம்பூரை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பெரம்பூர் எல்லாம் முழுசாக காட்டியிருக்காங்க, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நல்லா காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது நல்லா இருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு, சூப்பராக. சூப்பராக இருந்தது படம். எப்படி இருந்தது? யாரோட காமெடி நல்லா இருக்கு? ஆக்டர் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது படம். ஹீரோ சூப்பராக பண்ணாரா? ஹீரோ சூப்பராக இருந்தது. அண்ணா ரொம்ப படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டைரக்டர்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு 20 படம் 30 படம் எடுத்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னா எங்கள் அண்ணன் தான், அவர் பாரி அண்ணன். எனக்கு இந்த படத்தில் ஒரு சீனை ஒன்று கொடுத்துருக்காரு, அது நான் சூப்பராக பண்ணி கொடுத்தேன். இந்த சீனை கொடுத்த எங்கள் பாரி அண்ணனுக்கும் பாபா மணி அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் போர் அடிக்காம போதான படம்? போர் அடிக்கும் தான். என்ன காமெடியா இருக்காங்களா இல்ல சோஷியல் சப்ஜெக்ட் சேர்ந்து நல்லா பண்ணியிருக்காரு. பெரம்பூரை பத்தி எப்படி சிறப்பா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? புரியல. பெரம்பூரை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்க? ஃபுல்லாவே பெரம்பூர் தான். ஃபுல்லாவே பெரம்பூர் தான். படம் எப்படி இருக்கு? சூப்பர். என்ன பிடிச்சிருக்கு நான் படம்? காமெடி நல்லா இருக்கு, சூப்பராக. ஏன்னா ஒரு டைரக்டர் கம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே நல்லா ஒரு உழைப்பு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. மத்தோட யாரோட காம்பினேஷன்? காமெடி கோபி அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். பாரியில் வழகன், சேத்தன் சார், ரோஜா மேம் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இன்னொரு வாட்டி கூட வந்து பார்க்கலாமான்னு இருக்கு. படம் சூப்பர். ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கதை திரைக்கதை எல்லாமே. படத்துல சொல்ல ஒரு கருத்து என்னவா இருக்கு? படத்துல எதுக்காக பார்க்கலாம்? இது எல்லாரும் பார்க்குறவங்களுக்கே தெரியாதா? இந்த ஜாதி பற்றி எல்லாம் பேசக்கூடாது. சோஷியல் மெசேஜ் அதான் இந்த ஜாதி பற்றி எல்லாம் பார்க்கக்கூடாது. பசங்களோட விருப்பம் எதுவோ அதுதான் நம்ம விருப்பம் அப்படின்றத பற்றி நம்ம எடுத்துக்கணும் பேரண்ட்ஸ் எல்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பாரதியார் சொல்லியிருக்காரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்ட்டு. நம்ம பாரியில் அவர் சொல்லியிருக்காரு. இதில் கேஸ்ட்டை பற்றி, கேஸ்ட் எதுவுமே வந்து ரிலீஜனை வந்து ரொம்ப புண்படுத்தாத அளவுக்கு எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? இந்த படம் ஒரு மெசேஜ் தான். இது எல்லாத்துலேயும் வந்து கேஸ்ட்டுன்ட்டு எல்லாத்தையும் உள்ளே நுழைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பீப் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, இப்போ ஃபோக் சாப்பிடக்கூடாதுன்னு சில கம்யூனிட்டி இது பண்ணுறாங்க. இது பொதுவாக ஒரு ரிலீஜன், யாருக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம சாப்பிட போகிறோம், கொல்ல போகிறோம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கூட நம்ம வாழ போகிறோம். புரியுதுங்களா? அதை பற்றி தான் இந்த படத்தில் ஒரு மெசேஜாக கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? இந்த டைரக்டருக்கு மிக்க நன்றி. குழுந்தொடர்பாளர் லவ் தான். காமெடில எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடில எப்படி இருக்கு? காமெடி நல்லா இருக்கா? எப்படி இருந்துச்சு? படம் சூப்பராக இருக்குண்ணா. என்ன பிடிச்சிருக்கு? அதில் எல்லாமே பிடிச்சிருக்கு, எதுவும் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. காமெடியாக இருந்தது, நல்லா இருந்தது. காமெடி நல்லா இருக்கு. பட் படம் செம்ம ஃபன்னாக இருந்தது. இந்த படம் இன்னும் நல்லா ஓடணும், மக்கள் நிறைய சப்போர்ட் தரணும். ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. படம் வந்து போர் அடிக்காம போச்சு? இல்லை படம் செம்ம ஃபன்னு. படம் ஃபன்னுன்றதை மீறி வந்து டேரக்டர் ஆக்டர் வந்து கமல் ஃபேனு. அவர் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, என்னால் வச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடணும். எஸ்பெஷலி கொளத்தூர், பெரம்பூரில் இருக்கவங்க வந்து கங்கா தேட்டரில் வந்து இதை செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கணும். நம்ம ஏரியாவிலேருந்து ஒருத்தர் வந்து படம் பண்ணியிருக்காரு.